கெடுக்காதே நல்லூரின் புனிதத்தை நல்லூரின் புனிதத்தை நிர்வாகிகள்ல தான் உண்மை அடிப்படையான பிழை இருக்கு. நிர்வாகம் சரியாக இயங்காதால் தான் பல பிரச்சனை. உண்மை அவங்களுக்கு தெரியும், நல்லூர் தொகுதியில நல்லூர் திருவிழா நேரம் கடைகள் 1 லட்சத்துக்கு மேல போகும் கச்சான் கடைகளுக்கான மாதாந்த பணம். உண்மையில தேசத்துக்கு ஒவ்வாத ஒரு அசைவ உணவமாக இது இருக்க முடியாது. ஆகவே யாழ்ப்பாண மாநகர சபை உண்மையில் மிக மனவருத்தத்துக்குரிய விடயம். இன்றைக்கு யாழ்ப்பாண மாநகர சபையில் 3 மாதங்களுக்கு முன்னால் தான் இந்த கட்டிடமானது கட்டப்பட்டது. அதுவும் யாழ்ப்பாண மாநகர சபை இந்த யாழ்ப்பாண மாநகர எல்லைக்குள் எங்கேயோ எல்லாம் ஒரு ஏழையால் கட்டிடம் கட்டுகின்ற பொழுது தேடி சென்று அதனை தடுத்து நிறுத்துகின்றதும் அல்லது ஒரு ஏழை வணக்கம் அவர்களே, எங்கே வந்திருக்கோம்னா இன்றைக்கி நல்லூர் கந்தசாமி ஆலயத்து முன்னுக்கு பாரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதோ யாழ் மாநகர சபைக்கு முன்பாக உள்ள ஒரு அசைவ உணவகத்துக்கு பெரிஸ்டா என்ற அசைவ உணவகத்துக்கு எதிராக அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதோ பார்த்தீங்கன்னா நல்லூர் ஆலயத்துக்கு முன்னுக்கு தான் நடைபெற்றிருக்கிறது. இந்த காணொலியை பார்ப்போம். வெயில் அடிக்கும். நாட்டில் உள்ள புலிகள் ஓடக்கூடிய அந்த மண்ணிலே அசைவ போசனை, அசைவ உணவகங்கள், அசைவ பாவனை, வேறு அநாகரிகமான செயல்கள் நடைபெறுவது முற்றாக தடை செய்யப்பட வேண்டும். இது சம்பந்தப்பட்டோர் இது தொடர்பாக நன்றாக ஆராய்ந்திருக்க வேண்டும். ஆனால் ஏதோ தவறு நடந்திருக்கின்ற காரணத்தினால் அனுமதி கொடுத்து விட்டார்கள். இந்நிலையில் இப்பொழுது கூட அந்த சம்பந்தப்பட்டோர் நாங்கள் இந்த விடயத்திலே நாங்கள் முக்கியமான புண்ணிய தன்மையை நாங்கள் மதிக்க தவறி இருக்கின்றோம், மாற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தி வருமாக இருந்தால் அது போற்றத்தக்க விடயம். அது சம்பந்தப்பட்டவர் இன்றைய இந்த போராட்டத்தின் பின்னராவது தவறு நடந்துவிட்டது, இனி அதை திருத்திக் கொள்கின்றோம், இனி அந்த உணவகம் சைவ உணவகமாக மாறும் என்ற செய்தியை தருவார்களாக இருந்தால் அது நல்லூருக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அப்படியாக கண்டிக்கப்படுவார்கள். ஆகவே இந்த மண்ணிலே அசைவ போதனைகள், அசைவ உணவகங்கள், அசைவ பாவனைகள், அநாகரிகமான செயல்கள் இங்கே நடத்துதல் ஆகாது 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 என்று சொல்லிவிடுறது. 300 மீட்டர்ல இருக்கு நினைக்கிறேன் இப்போ வந்த உணவகம்.
எவ்வளோ தூரத்துக்கு அங்கால போனால் சரியானு சொல்கிறீங்க நீங்கள்? அதாவது இந்த நல்லூர் புனித மண்ணை தவிர்த்து அப்பால் போகலாம். நாங்கள் அதுக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் ஒரு புனித பிரதேசம் இருக்கிற பட்சத்தில் அதை அப்பால் போய் செய்வது பொருத்தமானதாகும். பாலன் சொல்லிக்கல எந்த எவ்வளோ தூரத்துக்கு அங்கால செய்தாங்க? 1 மைலுக்கு அப்பால். 1 மைலுக்கு அப்பால். 1 மைலுக்கு உள்ள வேறு கடை ஒன்றும் இல்லையா அது வரைக்கும்? அவராக நாங்கள் அறியவில்லை. அப்படி மீறி நடந்தால் அது தவறுதல் என்று கூற வேண்டும். அது தவறு, அதுக்குரிய தண்டனை முருகனால் வழங்கப்படும் என்ற செய்தியை தெரிவிக்கிறோம். ஆனால் இதுக்கு மாநகர சபை தானே பெர்மிஷன் கொடுத்துருக்கு. அதுதான் அந்த ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, தெரிந்தோ தெரியாமலோ பெரியவர்கள் இதை அனுமதித்திருக்கிறார்கள். இனியாவது இன்றைய பின்னராவது அது தவறு நடந்து விட்டது, நாங்கள் அதை அனுமதித்த தவறு, அதை சைவ உணவாக மாற்றுவது எங்களுக்கு நல்ல விருப்பமாக இருக்கிற செய்தி வருமாக இருந்தால் நாளை கூட அதை நாங்கள் வணங்க தயாராக இருக்கிறோம். உங்களுடைய பதாகை ஒன்றில் வந்து லஞ்சம் வாங்கி போட்டு அனுமதி கொடுத்ததா ஒரு ஆள் வச்சிருந்தவர், அதை உண்மையாக நினைக்கிறீங்களா? அதை பற்றி நாங்கள் கூற முடியாதுள்ளது. அப்படி அதை எழுதக்கூடிய ஒரு சுதந்திரம் இருக்கலாம் நினைக்கிறேன், ஆனால் அதை நாங்கள் உறுதிப்படுத்த முடியவில்லை. இந்த நல்லூர் கந்த சுவாமி வளாகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பது வரலாறாகும். இதை அவர்கள் உணர்ந்தும் தெரிந்தும் சைவ சமயவாதியாக இருந்தும் இப்படிப்பட்ட அந்த அதிகாரிகள் ஒரு புனித பூமியிலே இதே வீதியிலே ஒரு அசைவமான ஒரு கடையை உருவாக்குவதற்கு அவர்கள் எந்த விதத்திலே அனுமதி கொடுத்தார்கள் என்பதை அவர்கள் தெரியப்படுத்த வேண்டும். அது இது ஒன்றில் முழுக்க அகற்றப்படவும், அப்படி இல்லாட்டியும் சைவ தனி உணர்வாக மாநகர சேவை ஆட்கள் மூலம் மேற்பார்வையை நடத்தவும், அகற்றும் வரையும் இந்த போராட்டம் தொடரும் என்பதை ஆணைத்தரமாக சொல்லி நான் சைவ மகன் இந்த ஆலயத்தில் திருப்புவல் காலை மாலை மோதுறவர் இன்னொரு காட்சி நடந்தது. நாளை காலை அந்த காட்சியை பற்றி உங்களுடைய முருகனுக்கு, நல்லை கந்தனுக்கு. புனித பூமி, இதில் அசைவத்திற்கு இடமில்லை. இது எங்கள் புனித பூமி, அசைவத்துக்கு இடமில்லை. இது எங்கள் புனித பூமி, அசைவத்துக்கு இடமில்லை. இது எங்கள் புனித பூமி, அசைவத்துக்கு இடமில்லை. நல்லூர் எங்கள் புனித பூமி, மாநகர சபையே பூங்காவே, நல்லூர் சமய தமிழர்களின் அடையாளம், நல்லூர் சைவ தமிழர்களின் அடையாளம், அதனை பாதுகாப்போம். 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 இது எங்கள் புனித பூமி, அசைவத்துக்கு இடமில்லை. இது எங்கள் புனித பூமி, நல்லூர் எங்கள் புனித பூமி, நல்லூர் எங்கள் புனித பூமி, நல்லூர் எங்கள் புனித பூமி, நல்லூர் எங்கள் புனித பூமி. யாழ் மாநகர சபையே, யாழ் மாநகர சபையே, சைவர்களுக்கு ஒரு பதில் சொல். உடனடியாக பதில் வேண்டும். சைவர்களுக்கு அசைவ உணவகத்தை மூடு, 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 மூடு. நல்லூரின் புனிதத்தை கெடுக்காதே, நல்லூரின் புனிதத்தை கெடுக்காதே, நல்லூரின் புனிதத்தை கெடுக்காதே, 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 நல்லூரின் புனிதத்தை கெடுக்காதே, 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 நல்லூரின் புனிதத்தை கெடுக்காதே, 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 நல்லூரின் புனிதத்தை கெடுக்காதே, கெடுக்காதே.
எங்கள் புனித பூமி நல்லூர் எங்கள் புனித பூமி நல்லூர் எங்கள் புனித பூமி யாழ் மாநகர சபையே தூங்காதே யாழ் மாநகர சபையே சைவர்களுக்கு ஒரு பதில் சொல் 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 நல்லூரானின் வாசலில் மாட்டு இறைச்சி எதற்கு? நல்லூரானின் வாசலில் நல்லூரானின் வாசலில் நல்லூரானின் வாசலில் நல்லூரானின் வாசலில் நல்லூரானின் வாசலில் நல்லூரானின் வாசலில் மூடு 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 சைவ உணவகத்தை மூடு கலாச்சார பூமியில் கர்நாடக கொம்பனிக்கு வேலை ஏது 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 கலாச்சார பூமியில் கலாச்சார பூமியில் குழப்பாதே குழப்பாதே மதநன்னத்தை குழப்பாதே பெருமளவான பக்தர்கள் அசைவ உணவகத்தை மூடு அசைவ உணவகத்தை மூடு புனித
Guapadé,
இழிவான செயற்பாடு நடந்திருக்குது. நல்லூர் பிரதேசத்தை பொறுத்தளவிலே இந்த சூழல் வந்து பெருமளவில் நான் நினைக்கிறேன் ஆனப்பந்திக்கு அங்காலதான் இந்த மாமிச கதைகள் போட்டிருக்கேன். இந்தியாவில் கண்டியங்காட்டுக்கு அங்காலதான் போட்டிருக்கேன். நான் நினைக்கிறேன் இன்றைக்கு இல்லை, 1880ஆம் ஆண்டு நாவலர் இருந்த காலத்துக்கு முதலே இது ஒரு மிகப்பெரிய சைவ உலகமாக இந்த இடம் இருந்திருக்கிறது. போர்த்துகேயர் உள்ளார்ந்த கூட மிக வெறுத்த இடம் இந்த பிரதேசம். என்னன்னு சொன்னா சைவர்கள ஒரு புனித பூமியான எந்த நேரமுமே ஒரு அழகான புனித பூமியா இருக்கிற இடம் இது. இந்த இடத்துல வந்து ஜோகர் சுவாமிகள் இந்த சைவத்தை வளர்த்து ஜோகர் சுவாமிகள் மிகப்பெரிய ஒரு சைவ வளாகமா இது இருந்திருக்குது. இந்த இடத்துல போயிருந்தாலும் உண்மையா அந்த தேரடியில போயிருக்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் தவம் இருப்போம். என்னன்னா அந்த சக்தி வந்து எங்கள்கிட்ட பெறணும். அப்படி ஒரு சக்தி நிறைந்த சைவ பூமியில வந்து இந்த உண்மையில அந்த கடைக்காரரை நான் உண்மையா அந்த கடை உரிமையாளரை நான் பேச மாட்டேன். ஏன்னா கடை உரிமையாளர் வியாபாரத்துக்காண்டி வந்திருப்பேன். அவருக்கு தெரியாது, சில நேரம் தெரியாமல் இருந்திருக்கலாம். இது நல்லூர் தூரத்தானே இருக்குது அது நினைச்சிருப்பேன். நல்லூர் சூழலை பற்றி யோசிச்சிருப்பேன். ஆனால் இதுக்கான அனுமதியை வழங்குறதுக்கு நிச்சயமாக அனுமதி வழங்குறதுக்கு இந்த பிரதேசத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். யாரோ ஒருவர் உண்மையில இது வந்து அனுமதியை வழங்கி சும்மா கடையை நடத்துறது இது வந்து அடிப்படையில இனவாதத்தை தூண்டுறதுக்கான மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி நிரலாத்தான் இருக்கு மட்டும் நான் நம்புறேன். ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தா எங்கேயோ ஒரு அடி மூலையில போய் இனவாதத்துக்கான அடிப்படை செயற்பாடுகள் தொடர்ச்சியா நடந்து கொண்டிருப்போம். போதவஸ்தை பாருங்க, அது வந்து ஒரு இன அழிப்பு. இந்த ஆரம்பத்தில் ஒருத்தர் புரிஞ்சு கொள்ள நாங்கள் எத்தனையோ முறை இதை பற்றி சொல்லி இருக்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ இளைஞர்கள் இதுக்குள்ள மாட்டுப்பட்டு இன்றைக்கு இன அழிப்பு மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்கு. நம்ம உண்மையா 19 இருந்து 36, 40 வயசு வரை போதைக்கு இருந்து சாகர கட்டத்துல இருக்கணும். ஒரு இனவிருத்தி செய்ய முடியாதவர்களா இருக்கு. அது மாதிரி தான் எங்களுக்குள்ளேயே குழப்பங்களை ஏற்படுத்தி அரசியல் லாபம் கருதியும் எங்களுக்குள்ள குழப்பங்களை ஏற்படுத்தி நாங்கள் எங்களுக்குள்ள கொழுவுப்பட்டு நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு எங்களுக்குள்ளேயே நாங்கள் தமிழர்கள் அடிபட்டு எங்களுக்கான தேசியத்தை பெற முடியாத ஒரு சூழலை கட்டமைக்கிறதாகத்தான் நான் இதை கருதுவேன். இந்த கடைக்கான அனுமதியை வழங்கின நிர்வாகிகள்ல தான் உண்மையா அடிப்படையான பிழை இருக்கு. நிர்வாகம் சரியாக இயங்காதால் தான் பல பிரச்சனை. உண்மை அவங்களுக்கு தெரியும், நல்லூர் தொகுதியில நல்லூர் திருவிழா நேரம் கடைகள் 1 லட்சத்துக்கு மேல போகும் கச்சான் கடைகளுக்கான அந்த மாதாந்த பணம். உண்மையா மாநகர சபை எப்படி நிற்கணும் என்று சொன்னா இந்த அடிப்படை வசதி இல்லாத சமூகம் தான் அதுகள் தங்களோட வருமானத்துக்காண்டி பொருளாதாரத்தை தேடி இந்த இடத்துக்கு வர்றோம். அப்ப நாங்கள் எங்கிற இது கொழும்புல அனுமதி பெறதுக்கு மாநகர சபையில எங்கிற சமூகத்துக்காண்டிய குறைந்த செலவில் அவர்கள் அந்த வாடகையை செலுத்தி அவர்கள் வருமானம் பொருளாதாரத்தை ஈண்டவள் 5 லட்சம் இல்ல 10 லட்சம் இல்ல கச்சான் கடைக்காரர் 10 லட்சம் எடுத்தா பரவாயில்லையே, அவர் தனிநபர். ஏன் நீங்கள் ஒவ்வொரு லட்சமா பெற்று அடிப்படை வரிகளை விதிச்சு கொண்டிருக்கிறீங்க? இப்படி அடிப்படையில வரி விதிப்பு எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா குருநகர் பகுதியை, நாவாந்துர பகுதி, டவுன் ஆண்டிய பகுதியை பாத்தீங்கன்னா இந்த வரி விதிப்புக்கும் இவையில செயற்பாடுகளுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. அப்படி அடிப்படையில மாநகர சபை மிகப்பெரிய தவறுகளை செய்து கொண்டிருக்கு. இது வந்து அதிகாரிகள் பிழையும் அதிகாரிகளுக்கு அப்பால இவர்களை தூண்டி கொண்டிருக்கிறவர்களை பிழையாக நான் நினைக்கிறேன். அவர்கள்ல தான் அடிப்படை பிழை இருக்கு. உண்மையில சில வேளைகளை கடை உரிமையாளர்கிட்ட எங்கட நியாயத்தை போய் இது புனித பூமி, நாங்கள் சைவத்தை பாதுகாக்கிற இடம், இது சைவ சமயத்தவர்கள் மிக உண்மையோட புனித பூமியை தேடி வார இடம், இதுகள்ல மாமிச உணவுகளை நாங்கள் பெரிய கடைகளா வச்சிருக்கிறத நாங்கள் இவருமே விரும்புறதில்லை என்றதை அவருக்கு சொன்னா கூட சில நேரம் அவருக்கு விளங்கும்.
அந்த வகையில இந்த நிர்வாகிகள் அதிகாரிகள் இந்த இனவாதத்தை தூண்டுறதுக்கான அடிப்படை செயற்பாடுகள்ல கன உயர் அதிகாரிகள் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களைத்தான் நான் வன்மையாக கண்டித்து இந்த கடையை அவர் பொருளாதாரம் ஈட்டுவதற்கான ஒரு சைவ கடையா மாற்றி அமைப்பதற்கும் அவர் இதுல நட்டமடையாம சைவ உணவகமா மாற்றி அமைப்பதுதான் சிறந்தது என்று நம்புகிறேன். நம்முடைய பாரம்பரியமான நல்லூர் கோவில் இருக்கின்றது. இந்த ஆலய சுற்றாடலிலே இவ்வாறான ஒரு உணவகம் அமையப்பெற்று என்பது எங்களுக்கு மிகுந்த மன கவலை அளிக்கின்றது. என்றால் நாங்கள் காலகாலமாக இந்த நல்லூர் ஆலய சுற்றாடலை அனைத்து பொதுமக்களால் நாங்கள் பாதுகாத்து கொண்டு வருகின்றோம். ஆகவே யாழ்ப்பாண மாநகர சபை என்பது கடந்த ஒவ்வொரு காலங்களிலும் இந்த நல்லூர் ஆலயத்திற்கு பெரும் ஒத்துழைப்பை வழங்கி வருகின்ற ஒரு சபையாக இருக்கின்றது. இந்த யாழ்ப்பாண மாநகர சபை ஆகவே இந்த எதிர்வரும் 2ஆம் தேதி எங்களுடைய மாநகர சபைக்கான முதலாவது அமர்வு நடைபெற இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள் அனைவரும் இந்த நல்லூர் பிரதேசத்தை சேர்ந்தவர்கள். ஆகவே நிச்சயமாக இந்த எதிர்வரும் 2ஆம் தேதி அமைய இருக்கின்ற சபையிலே இந்த விடயத்தை முதலாவது விடயமாக நாங்கள் முக்கியமாக மாநகர சபைக்கு முன்பாக இருக்கின்றபடியினால் இந்த விடயத்தை நாங்கள் சபைய முதலாவது அமர்விலே நாங்கள் கொண்டு வந்து இதற்கான ஒரு பதிலை முதலாவதாக ஆணையாளர் உட்பட இந்த மாநகர சபையினுடைய அத்தனை நிர்வாகிகளும் இதற்கு பொறுப்பான சுகாதாரத்துறையாக இருக்கலாம், ரெவின்யூவாக இருக்கலாம், அத்தனை உரிய முறையில் பதிலளிக்க வேண்டும். அந்த பதிலை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த கட்டடத்தினுடைய அமையப்பெற்றிருக்கின்ற கடையை நாங்கள் அகற்றுவது தொடர்பாக நாங்கள் நடவடிக்கைகளை நிச்சயமாக சபையினுடன் மேற்கொள்வோம். அதையும் தாண்டி இந்த சபையின் மாநகர சபையினால் இந்த கடை அகற்ற முடியவில்லை என்று சொன்னால் நாங்கள் மாநகர சபைக்கு எதிராக இந்த கடை கட்டணம் கொடுக்கப்பட்ட முறை தொடர்பிலே நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவதற்கான அதிகாரம் எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே அடுத்த கட்டமாக நாங்கள் யாழ்ப்பாண நீதிமன்றத்தை நாடி இந்த கடை இவ்விடத்திலிருந்து நிச்சயமாக அகற்றுவோம் என்று நாங்கள் பொதுமக்களை நம்பிக்கையுடன் இருக்குமாறு நாங்கள் கோரிக்கொள்கிறோம். வணக்கம். சைவ அமைப்புகளுடைய ஏற்பாட்டிலே இன்றைய தினம் நல்லூர் ஆலய வாசலிலே அனுமதி இல்லாமல் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டு அண்மையிலே திறக்கப்பட்டிருக்கின்ற இந்த அசைவ உணவகம் உடனடியாக மூடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அந்த கவன ஈர்ப்பு போராட்டம் நல்லூர் ஆலய வாசலிலே ஆரம்பித்து நல்லூர் எங்களுடைய புனித பூமி, அதனுடைய புனிதத்தையும் கலாச்சாரத்தையும் சமய விழுமியங்களையும் பின்பற்றித்தான் இங்கே இவ்வளவு காலமும் அனைத்து மக்களும், குறிப்பாக நாங்கள் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே ஒரு சிங்கள கல்தேசிய கம்பெனி இங்கே நல்லூரான் வாசலிலே மாட்டிறைச்சியையும் விற்கக்கூடிய, அசைவத்தை விற்கக்கூடிய உணவகத்தை நடாத்தி கொண்டிருப்பதை நீங்கள் இந்த பின்னணியிலே பார்ப்பீர்கள். அந்த உணவகத்துக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா போலீசார் இங்கே அணிவகுத்து நிற்பதையும் நீங்கள் வெட்கக்காரான செயலாக இங்கே பார்ப்பீர்கள். அந்த அடிப்படையிலே இந்த கவனஈர்ப்பு போராட்டம் நல்லூர் ஆலயம் ஒன்றிலே ஆரம்பித்து இவ்விடத்தை வந்தடைந்து யாழ் மாநகர சபை வாசலிலே மாநகர சபையை நோக்கி எவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டது என்ற அடிப்படையிலே எங்களுடைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றிருந்த 4 யாழ் மாநகர சபை ஆணையாளரை சந்தித்து இவ்வளவு நேரம் அங்கே கலந்துரையாடி இருக்கிறோம். மாநகர சபையை பொறுத்தவரையிலே இந்த அசைவ உணவகம் எந்தவித அனுமதியையும் இந்த நிமிஷம் வரை பெறவில்லை. அனுமதி இல்லாமல் அவர்கள் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த உணவகத்தை திறந்து செயற்பட ஆரம்பித்த பொழுது யாழ் மாநகர சபை ஆணையார் உள்ளிட்ட சுகாதார பகுதியினர் இதனை அவதானித்து
இதனை பார்த்து அதற்கு அடுத்த கட்டமாக 13ஆம் தேதி ஒரு கடிதத்தை வழங்கியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தை நாங்கள் பார்வையிட்டோம். அந்த கடிதம் இந்த கல்தேசிய அசைவ உணவகத்துக்கு வழங்கப்பட்ட கடிதம். அனுமதி பெறும் வரை இந்த அசைவ உணவகத்தை மூடுமாறு ஆணையாளர் கையெழுத்திட்டு கடந்த 13ஆம் தேதி வழங்கப்பட்ட கடிதத்துக்கு கூட அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையை இப்பொழுது கூட எடுக்கவில்லை. மாநகர சபை ஆணையாளருடைய அந்த அறிவுறுத்தலை கூட செவிமடுக்காத ஒரு இனவாதத்தை மதவாதத்தை தூண்டுகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இது இருக்கிறது. அதன் பிற்பாடு தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய 2வது அறிவுறுத்தலையும் வழங்கியதற்கு ஏற்ப சோதர பகுதியினர் தங்களான நடவடிக்கைகளை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். அவர்களுடன் கலந்துரையாடும் பொழுது நாங்கள் தெரிந்து கொண்ட அந்த விடயம், அந்த அடிப்படையிலே சட்ட ரீதியாக நீதிமன்றத்தின் உத்தரவுடன் தான் இந்த அசைவ உணவகத்தை மூட முடியும், வேறு எந்த வழிகளிலும் மூட முடியாது என்பதையும் தெரிந்து கொண்டு அவர்கள் எந்தவித ஒரு அடிப்படை மனிதாபிமானமும் இல்லாமல், எந்த ஒரு விழுமியங்களும் இல்லாமல் இந்த பல்தேசிய நிறுவனம் இப்படியான ஒரு அடாவடியான ஆக்கிரமிப்பான செயலை இங்கே செய்து கொண்டிருக்கிறது. ஆக இதனை நாங்கள் சைவ அமைப்புகள் அனைவரும் வன்மையாக கண்டிக்கின்றோம். சைவ அமைப்புகள், சைவ மக்கள் தங்களுடைய கடிதங்களை உத்தியோகபூர்வமாக கடித தலைப்புகளிலே மாநகர சபைக்கு கையளிப்பதன் ஊடாக சமூக பொறுப்புணர்வோடு அனைவரும் நடந்து கொள்ள முடியும். முடிந்தளவு அனைவரும் இதற்கான எதிர்ப்பை சமூக வலைத்தளங்களிலும் அவர்களுடைய முகப்புத்தகத்தில் கூட அடியே எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறேன். அந்த எதிர்ப்புகளை நீங்கள் பதிவு செய்து இதை ஒரு மக்கள் போராட்டமாக நாங்கள் சமூக ரீதியிலே முன்னெடுப்பதன் ஊடாகத்தான் நீதியை நிலைநாட்ட முடியும் என்ற விடயத்தை சொல்லி நாங்கள் இன்றைய இந்த போராட்டத்தை இதோடு நிறைவு செய்கின்றோம். நன்றி. இந்த கட்டிடமே ஒரு சட்டவிரோத கட்டிடம் என்ற அடிப்படையிலே யாழ்ப்பாண மாநகர சபை உடனடியாக இதற்கான நடவடிக்கைகளை எடுக்கலாம். கடந்த காலங்களிலும் அவ்வாறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்பதுதான். ஆகவே உண்மையில் ஒரு வியாபார தலங்கள் இந்த மண்ணிலே காலூன்றுவதை நாங்கள் தடுக்கவில்லை. ஒரு வியாபார ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எங்களுடைய மக்கள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணக்கருடையவர்கள் நாங்கள். ஆனால் ஒரு பிரதேசத்தினுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நீர்த்து போக செய்துவிட்டு அழித்துவிட்டு ஒரு வியாபார தலமோ அல்லது ஒரு செயற்பாடுகளோ உள்நுழைவதை என்றைக்குமே அனுமதிக்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த அசைவ உணவகத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். உண்மையில் உங்கள் அனைவருக்குமே தெரியும், நல்லூர் கந்தசுவாமி பெருமானுடைய திருவிழா காலங்களிலே இன்றைக்கு இருக்கின்ற இந்த நாங்கள் என்று பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த பகுதியில் தான் முதலாவது உற்சவ கால தடை ஏற்படுகின்றது. அந்த தடைக்குள்ளாகத்தான் இங்கு நல்லூர் கந்த பெருமானுக்கான நேர்த்தி கடன்களை செய்கின்ற காவடிகள் அணிவகுத்து செல்கின்றன. ஆகவே இது ஒரு புனித பிரதேசம். ஆகவே இந்த புனித பிரதேசத்திற்குள் இவ்வாறான அசைவ உணவகங்கள் நிறுத்தப்பட வேண்டும், இது தடுக்கப்பட வேண்டும். இது இன்றைக்கு அனுமதிக்கப்படுமாக இருந்தால் பாதீனிய செடிகள் போல் இந்த நல்லூர் பிரதேசம் எங்கும் இவ்வாறான கடைகள் உருவாகும் என்பதில் மாற்று கருத்துக்கிடவில்லை. ஆனால் உண்மையில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இது ஒரு சைவ உணவகமாக இந்த இடத்துல இருக்கலாம். ஒரு உணவகத்தை அகற்ற சொல்லி கூறவில்லை. இது ஒரு சைவ உணவகமாக இந்த இடத்துல இருக்கலாம். ஆனால் இந்த பிரதேசத்துக்கு ஒவ்வாத ஒரு அசைவ உணவகமாக இது இருக்க முடியாது. ஆகவே யாழ்ப்பாண மாநகர சபை உண்மையில் மிக மனவருத்தத்துக்குரிய விடயம். இன்றைக்கு யாழ்ப்பாண மாநகர சபையில் 3 மாதங்களுக்கு முன்னால் தான் இந்த கட்டிடமானது கட்டப்பட்டது. அதுவும் யாழ்ப்பாண மாநகர சபை இந்த யாழ்ப்பாண மாநகர எல்லைக்குள் எங்கேயோ எல்லாம் ஒரு ஏழையால் கட்டிடம் கட்டுகின்ற பொழுது தேடி சென்று அதனை தடுத்து நிறுத்துகின்றதும், அல்லது ஒரு ஏழை பேங்கிலே லோன் எடுத்து 3 இஞ்சி முன்னுக்கு கட்டிவிட்டால் அதை உடைப்பதற்கு நிற்கின்ற யாழ்ப்பாண மாநகர சபை, யாழ்ப்பாண மாநகர சபைக்கு முன்னால் இவ்வாறான ஒரு கட்டிடத்தை இந்த குறுகிய 3 காலத்திலே கட்டுவதற்கு கண்டும் காணாமல் இருந்தது ஒரு உண்மையிலேயே ஒரு கண்டிக்கப்பட்ட விடயம். ஆகவே யாழ்ப்பாண மாநகர சபை இது தொடர்பிலே உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். கடந்த காலங்களிலும் இவ்வாறான அசமந்த போக்குகளை இருந்தன. அந்த அசமந்த போக்குகளை விட்டு யாழ்ப்பாண மாநகர சபை இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். உண்மையில் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற 17 உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் கிடைக்காத ஒரு பேரு யாழ்ப்பாண மாநகர சபைக்கு கிடைக்கின்றது. அதாவது நல்லூர் கந்த பெருமானுடைய திருவிழா, பெருந்திருவிழாவை முன்னின்று அதனது செயற்பாடுகளை செய்கின்ற ஒரு பெரும் பேரு யாழ்ப்பாண மாநகர சபைக்கு இருக்கின்றது. அதே நேரம் நல்லூர் கந்தசாமி கோவிலுடைய முதலாவது காலாஞ்சி, அதாவது பெருந்திருவிழாவை சுட்டிக்காட்டுகின்ற முதலாவது காலாஞ்சியும் யாழ்ப்பாண மாநகர சபைக்கு தான் வழங்குகின்றது. ஆகவே நல்லூர் கந்தசுவாமி கோயிலுக்கும் மாநகர சபைக்கும் இடையான பிணைப்பு என்பது கடந்த பல வருடங்களாக ஒரு மிக முக்கியமான பிணைப்பாக இருக்கின்றது. அதனுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மாநகர சபையினுடைய ஆணையாளர்களும் மாநகர சபையினுடைய முதல்வர்களும் கடந்த காலங்களில் காப்பாற்றி வந்தார்கள் என்பது கடந்த கால வரலாறுகள். ஆகவே அந்த வரலாறுகளை
நீர்த்து போக செய்யாமல் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய ஆணையாளரும் புதிதாக வருகின்ற மேயர்களும் உறுப்பினர்களும் இந்த விடயத்திலே உரிய நடவடிக்கைகள் எடுத்து இந்த கட்டிடத்தினை ஒரு சட்டவிரோத கட்டிடம் என்ற பாணியிலே அகற்றுவதற்கோ அல்லது இந்த அசைவ உணவகத்தை சைவ உணவாக மாற்றுவதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.